மகன் தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். இன்றைய நாளின் சிந்தனைக்காக நியாயாதிபதிகள் 10ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவர்கள் இஸ்ரவேலர்களை நெருக்கி ஒடுக்கினார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பான இறை மக்களே, இஸ்ரவேலின் கடவுள் உண்மையுள்ளவர், நீதி உள்ளவர், அன்புள்ளவர். அவர் எல்லோர் மீதும் பட்சபாதம் பார்க்காதவர், இரக்கம் காட்டுகிறவர். அப்படிப்பட்ட ஆண்டவர் தன்னுடைய ஒரே அதிகாரத்தை தன்னுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து வழியாக இந்த உலகத்தில் அன்பாக கொடுத்து அவர்களை உலகையும் மீட்க அனுப்பினார். மாறாக பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த வசனம் இஸ்ரவேலை நியாயம் விசாரிக்க அனுப்பப்பட்ட நியாயாதிபதிகளிலே அவர்களை கொன்று போட்ட இந்த இஸ்ரவேல் மக்கள், அவர்கள் சொல்லை மறுதலித்து போன இஸ்ரவேல் மக்களை அடிமையாக ஆண்டவர் விட்டு போட்டபோது அந்த அடிமைத்தனம் அவர்களை சோதிக்க, அவர்களை விசுவாசத்தில் பலப்பட வைக்க என்பதுதான் உண்மை. ஆகவே தான் அவர்களை நெருக்கி ஒடுக்கினார்கள் என்று 10ஆம் அதிகாரம் நியாயாதிபதிகள் 8வது வசனத்தில் பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கு உலகத் தலைவர்கள் சற்று பார்ப்போம் என்று சொன்னால், அவர்களிடத்தில் மேலாண்மை திறமை இல்லை, எந்த ஒரு பலமும் இல்லை. மந்தையை பேணுவதற்கு பதிலாக, மக்களை காப்பதற்கு பதிலாக மக்களை நசுக்கி அழிக்கின்ற ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். உக்ரைன் முதல் ஈரான் வரை நடக்கும் போர்களில் அதிகார வெறி கொண்ட தலைவர்கள் ஆயிரக்கணக்கான அப்பாவி மக்கள்களின் உயிரை பறிகொடுக்கின்றனர். சொந்த நாட்டிலேயே மக்களை அகதிகளாக அலைய வைக்கின்றது. குழந்தைகள் பசியினால் மடிவதை கண்டும் காணாமல் கூலி வேலை செய்யும் தலைவர்களை இன்று மலிந்து கிடக்கிறார்கள். வறுமையும் வேலையில்லாத நிலையும் சாதி மத மோதல்களும் என ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய மந்தையை, இஸ்ரவேலர்களை சிதறி கிடக்கும்போது தங்களையே மேய்த்து கொள்ளும் சுய நல தலைவர்களே இன்றைக்கு அதிகார பீடங்களில் அமர்ந்திருக்கிறார்கள். இன்றைய சூழலில் கிறிஸ்துவின் நல்லாயன் உருவம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த வசனத்தின்படி நெருக்கினார்கள். கடவுள், இஸ்ரவேலின் கடவுள் அந்த இஸ்ரவேல் மக்களை நெருக்குகிறார்கள். இன்றைய டிஜிட்டல் மின்னணு உலகத்திலே சமூக ஊடகங்கள் வழியாக அநேக ஜெபங்கள், தியானங்கள் நடைபெறுகிறது. ஒவ்வொரு ஆயர்களை வைத்து தியானம் நடைபெறுகிறது. இயேசுவோடு நடப்போம் வாருங்கள் என்று சொல்வது, அனுதினம் மன்னா என்று சொல்வது, அனுதின அருளுரை என்று சொல்வது, இந்த கணினி உலகத்திலே, டிஜிட்டல் இவையெல்லாம் இவையெல்லாம் செய்கிறார்கள். இவர்களுடைய நுகர்வு கலாச்சாரம், வெறுப்பு அரசியல், சுயநலம் போன்ற கவர்ச்சிகரமான குரல்களை இந்த ஊடகத்தின் வழியாக வெளியிட்டு அங்கே நீதியையும் நியாயத்தையும் நசுக்குகின்ற ஒரு நிலை, ஏழைகளையும் கஷ்டப்படுகிறவர்களையும் நெருக்குகின்ற ஒரு நிலை, ஞானம் இல்லாதவர்களை ஞானம் பெற வேண்டிய கட்டத்தில் நடத்த வேண்டியவர்கள் ஞானம் இல்லாதவர்களாகவே அவர்களை அடிமைகளாக, அவர்கள் மெல்லிய குரல் கூட எழும்பாத வகையில் இன்றைக்கு அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த அருமையான சிந்தனையில் அன்புக்குரிய இறை மக்களே, ஒருவேளை நெருக்குதல் என் வாழ்க்கையில் வந்தால் நான் என்ன செய்ய போகிறேன்? நான் கடவுளை விட்டு வெளியிலே சென்று விட்டால் கடவுள் நிச்சயமாக என்னை மறுதலித்து விடுவார், என்னை தண்டிப்பார், என்னை நெருக்குதலுக்கும் இடையூறுகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் அவர் ஒப்புக் கொடுப்பார். ஆகவே இன்றைக்கு நாம் கடவுளை விட்டு வெளியிலே செல்லாதவர்களாக, நாம் பல நேரங்களில் நம்முடைய இன்றைக்கு பல ஊழியங்களிலே நம்மை இணைத்து கொள்கிறோம், ஜெபத்திற்காக கடந்து செல்கிறோம். ஆகவே ஆண்டவராகிய கடவுள் அடிக்கடி தன்னுடைய தீர்க்க தரிசனங்களில் விலையின்றி நீங்கள் விற்கப்பட்டீர்கள், விலையின்றி நீங்கள் மீட்கப்பட்டீர்கள், எந்த பணமோ பொருளோ அலைச்சலோ கொடுக்க வேண்டியதில்லை, இருந்த இடத்திலே உங்களை நான் மீட்பேன். ஏசாயா 35:10 உங்களுடைய சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போகும் என்று இந்த
திருநாளிலே ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறார். அருமையான இறை மக்களே, நெருக்கங்கள் வரும்பொழுது, துன்பங்கள் வரும்பொழுது, இடையூறுகள் வரும்போது, இன்னல்கள் வரும்போது நாம் அவைகளை விட்டு ஓடிவிடாதபடி இறை வார்த்தையை பிடித்து கொண்டு அதை உறுதியாய் பிடித்து கொண்டு அந்த வழியிலே நடப்போம். கர்த்தர் நம்மை நெருக்குதல்களுக்கும் இடையூறுகளுக்கும் விலக்கி பாதுகாப்பார். செபிக்கலாம். என்றும் மாறாத எங்கள் அன்புள்ள தகப்பனே, எங்கள் அனுபவத்தை நாங்கள் இன்றைக்கு சிந்தனையாக கொடுத்திருக்கிறோம். எங்கள் வாழ்வில் ஏற்பட்ட நெருக்கங்களில், பிரச்சனைகளில், ஏமாற்றங்களில், அவமானப்படுத்தப்பட்ட நிலைகளில், அவைகளில் வெளியிட்ட காரியங்களில் ஏசப்பா உம்முடைய சமூகம் கூட இருந்து எங்களை இம்மட்டும் பாதுகாத்து வந்து உம்முடைய அன்பான வல்லமையுள்ள கரத்தில் எங்களை மூடிக்கொண்டதுக்காக நன்றி. தொடர்ந்து நாங்கள் உம்முடைய அன்பிலும் உம்முடைய வார்த்தையிலும் விசுவாசத்திலும் உறுதியாய் இருந்து நெருக்கங்கள் வரும்பொழுது, சோதனைகள் வரும்பொழுது, இடையூறுகள், இன்னல்கள், பிரச்சனைகள் வரும்போது நாங்கள் அவற்றை விட்டு ஓடுகின்ற மக்களாக, பொறுமையோடு காக்கின்ற மக்களாக இருக்க நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டும். இறைமகன் மீட்பருமாகிய இயேசுவின்